வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். அவல் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவலை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்துருக்கோம். வெள்ளை அவல் இது. பேன் சூடான உடனே அவல் அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுத்துட்ருக்கோம். அவல் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை, கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஒரு 4 to 5 minutes வறுத்தா போதும். அதை மிக்சியில் பொடி பண்ணுறதுக்காக நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கணும். அவல் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் உருகிடுச்சு. இப்போது இந்த கப்பில் ஒரு 3/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும், ஏன்னா அப்போ தான் லட்டு கொஞ்சம் தாங்கும். இப்போ இதை பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஆற வச்ச அவலை பவுட்ரு பண்ணிட்டோம். அதை பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஆற வச்ச தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம். கூடவே இந்த கப்பில் 1 கப் வெல்லம், அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் வெல்லமும் பொடி பண்ணதை இந்த அவல் பவுடரோடு சேர்த்துக்கிறோம். இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த கப்பில் 1 கப் நெய் எடுத்துக்கிறேன். இந்த நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரி திராட்சைலாம் சேர்த்து வறுத்துக்கலாம். உருகிடுச்சு, முந்திரி சேர்த்துக்கிறோம். கூடவே உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இருந்தது, அதனால் சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், திராட்சை பலூன் மாதிரி ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மிக்சர்ஸோட இந்த ஏலக்காய் பொடியை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நெய் முந்திரி திராட்சையை இதில் சேர்க்குறோம். சூடு தாங்கிறதுக்காக நான் பவுலை மாற்றிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சூடு தாங்குற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நெய் பத்தலைன்னா நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2-3 ஸ்பூன் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக இதை யூஸ் பண்ணிடணும். டேஸ்டியான அவல் லட்டு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.